Welcome students. Today we are going to see Unit 11 Air Part 2. Part 2 வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி Part 1ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு Part 1ல ஆக்சிஜன், அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன், யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன், நெக்ஸ்ட்டு நைட்ரஜன், அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன், physical and chemical properties of nitrogen, uses of nitrogen. இதெல்லாம் வீடியோ 1ல நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. Today we are going to see carbon dioxide, occurrence of carbon dioxide, physical properties of carbon dioxide, chemical properties of carbon dioxide, uses of carbon dioxide, greenhouse effect and global warming, effects of global warming, preventive measures, acid rain, effects of acid rain, preventive measures. இதை பற்றி தான் நம்ம இப்போது பார்ட் 2ல வாட்ச் பண்ண போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. Carbon dioxide is a chemical compound in which one carbon and two oxygen atoms are bonded together. It is a gas at room temperature. It's represented by the formula CO2. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். கார்பன் டை ஆக்சைடினுடைய ஃபார்முலா CO2. இதில் 1 கார்பன் ஆட்டமும் 2 ஆக்சிஜன் ஆட்டமும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் and it sends back to the solar energy which is reflected by the surface of the earth to make it possible for living organisms to survive. இப்போது நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி எங்கேருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா சன்னுக்கிட்ட இருந்து தான். இப்போது சன்னினுடைய லைட் ரேஸ்னால் எர்த்தில் இருக்க எல்லா சப்ஸ்டன்ஸுமே ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆகிற எனர்ஜி எல்லாமே திரும்பவும் எவால்வேட் ஆகும். அப்படி எவால்வேட் ஆகிற சோலார் எனர்ஜியை திரும்பவும் எங்கே வரும் அப்படின்னா எர்த்துக்கு தான் வரும். எர்த்தில் இந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா சர்வை பண்ணும், அதாவது உயிர் வாழும். கார்பன் டை ஆக்சைடு லெவல் அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா அதாவது தீமை பயக்கக்கூடிய விளைவுகள் இந்த அட்மாஸ்பியரில் ஏற்படும். அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரெசன்ட் இன் ஏர் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் about 0.03% பை வால்யூம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸின் போதும் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸின் போதும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எமிட் ஆகும். மச் ஆஃப் த நேச்சுரலி அக்கரிங் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எமிட்டட் ஃப்ரம் த magma through volcanoes. CO2 may also originate from the biodegradation of oil and gases. பயோடிகிரடேஷன், ஆயிலும் கேஸஸும் பயோடிகிரடேஷன் அப்படின்னா சிதைவுறும் போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எமிட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு எமிட்டட் பை ஹியூமன் அப்செட் த நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் த கார்பன் சைக்கிள். இப்போது நாம் ஆக்சிஜன் கேஸை அப்சார்ப் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸை கிவ் அவுட் பண்ணுறோம், எமிட் பண்ணுறோம். அப்படி எமிட் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கார்பன் சைக்கிளை அஃபெக்ட் பண்ணும். Man-made carbon dioxide in the atmosphere has increased global temperatures which is warming the planet. Man-made carbon dioxide. இப்போது இந்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் அதிகமாக ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் குளோபல் வார்மிங் ஃபார்ம் ஆகும். இந்த குளோபல் வார்மிங்னால் அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். while CO2 derived from fossil fuels. Fossil fuel. What are fossil fuel? Coal, petroleum and natural gas. இந்த 3 substance தான் நம்ம fossil fuels அப்படின்னு சொல்கிறோம். இது 2 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு லெவல் வெரி ஸ்மால் தான். அதாவது ரொம்ப குறைவான கார்பன் டை ஆக்சைடு கேஸை தான் இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் எமிட் பண்ணும். இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடினுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இந்த அட்மாஸ்பியரில். Because the natural carbon exchange cannot absorb all the additional carbon dioxide gas. இப்போது இந்த நேச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கார்பன் எக்ஸ்சேஞ்சினால் அதிகப்படியாக ஃபார்ம் ஆகிற இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை அப்சார்ப் பண்ண முடியறதில்ல. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் எ கலர்லெஸ் அண்டு ஓடர்லெஸ் கேஸ்.
It is heavier than air. It does not support combustion. It is fairly soluble in water and turns blue litmus slightly red. So it is acidic in nature. இது important 1 mark. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அசிட்டிக் இன் நேச்சரா பேசிக் இன் நேச்சரா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஏ அசிட்டிக் இன் நேச்சர். ஏன்னா நம்ம ப்ளூ லித்மஸ் பேப்பரை கார்பன் டை ஆக்சைடில் டிப் பண்ணும்போது ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். இட் கேன் ஈஸிலி பி லிக்விஃபைடு அண்டர் ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷரில் ஈஸியாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு கன்வெர்ட் ஆகும். அண்டு கேன் பி சாலிடிஃபைடு. லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆன அந்த கார்பன் டை ஆக்சைடு சாலிட் ஸ்டேட்டுக்கும் கன்வெர்ட் ஆகும். This solid form of carbon dioxide is called dry ice. இப்படி liquid stateலேருந்து solid stateக்கு கன்வெர்ட் ஆன அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம dry ice அப்படின்னு சொல்கிறோம். Solid form of carbon dioxide is called dry ice. இது important 1 mark. Which is undergoes sublimation. இப்போ what is sublimation? Sublimation அப்படின்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து டைரெக்டாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகாமல் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது சாலிட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு டைரெக்டாக கன்வெர்ட் ஆனால் தான் நாம் கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு தான் நாம் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது டிஃபைன் சப்ளிமேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் 2 mark. இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு வேப்பர் வித்தவுட் ரீச்சிங் லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்டு சப்ளிமேஷன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. Combustibility. It is non-combustible gas and not a supporter of combustion. Reaction with metals. Lighter metals like sodium, potassium and calcium combine with carbon dioxide to form corresponding carbonates, whereas magnesium gives its oxide and carbon. Lighter metals அப்படின்னாவே நம்ம நான் மெட்டல்ஸை தான் மென்ஷன் பண்ணோம். சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இது எல்லாமே நான் மெட்டல்ஸ் தான். இப்போ உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சோடியம் கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன் ஆகும்போது சோடியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகும், அதோட கார்பனும் ஃபார்ம் ஆகும். சோடியம் கார்பனேட்டுக்கு ஃபார்முலா Na2CO3. நெக்ஸ்ட்டு மெக்னீசியத்தோட கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் ஆகும்போது மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். மெக்னீசியம் ஆக்சைடுக்கு ஃபார்முலா MgO. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. அல்கலி, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே நம்ம அல்கலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது வாட் இஸ் அல்கலிஸ்? பேசஸ் விச் டிசால்வ்ஸ் வாட்டர் ஆர் கால்டு அல்கலிஸ். வாட்டரில் டிசால்வ் ஆகிற பேசஸ் தான் நம்ம அல்கலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட் அண்டு வாட்டர். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய பேசஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன் ஆகும்போது சோடியம் பைகார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அசிட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு. சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது பேஸு. இப்போ ஆசிடும் பேஸும் ஒன்றா ரியாக்ட் ஆகும்போது சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது சால்ட்டு. Next, reaction with lime water, calcium hydroxide. When a limited amount of carbon dioxide is passed through lime water, it turns milky due to the formation of insoluble calcium carbonate. Calcium hydroxide க்கு formula CaOH twice. Calcium hydroxide ஓட கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் ஆகும்போது கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். இந்த கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஒரு இன்சாலியபிள் சப்ஸ்டன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வென் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பாஸ்டு த்ரூ லைம் வாட்டர், அதாவது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை நம்ம லைம் வாட்டரில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பால் போல் வெண்மையான கலராக அது நமக்கு தோணும். எகைன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆக அந்த டர்ன்ஸ் மில்கி கலர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸப்பியர் ஆயிரும். ஏன் டிஸப்பியர் ஆகுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் சால்யுபிள் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அந்த சொல்யூஷனில் கரையக்கூடிய கால்சியம் ஹைட்ரஜன்ஸ் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் அந்த மில்கி கலர் வந்து டிஸப்பியர் ஆயிரும். கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுக்கு ஃபார்முலா CaHCO3 twice. யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 mark. 5 markல கேட்டால் 5 points ரைட் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு 1 mark. ஸோ இந்த கொஸ்டினை தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் எரேட்டட் ட்ரிங்க்ஸ். இட் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்ஸ். இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ்.
Next, solid carbon dioxide called as dry ice is used as refrigerant. Refrigerant அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் குளிர்விப்பானாக நாம் சாலிட் கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். The gas is so cold that moisture in the air condenses on it, creating a dense fog which is used in stage shows and மூவி எஃபெக்ட்ஸ். ஸ்டேஜ் ஷோஸ் அப்படின்னா மேடை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். மூவி எஃபெக்ட்ஸ் அப்படின்னா சினிமா காட்சிகள். இது ஆல்ரெடி நம்ம ஃபிலிம்லேயே எல்லாமே பார்த்துருக்கோம். அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூலாக இருக்கிறதுனால ஏரில் இருக்க மாய்ஸ்டர்ஸ் வந்து இது மேலே ஃபால் ஆகும்போது ஒரு டென்ஸ் ஃபாக், அதாவது அடர்த்தியான ஒரு ஒயிட் கலர் ஃபாக், அதாவது புகைமூட்டம் மாதிரி ஒரு தோற்றம் வந்து உருவாகும். இந்த புகைமூட்டம் மாதிரி இருக்க இந்த டென்ஸ் ஃபாக், இந்த தோற்றம் தான் நம்ம ஸ்டேஜ் ஷோஸ்க்கும் மூவி எஃபெக்ட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, it is used along with ammonia in the manufacture of fertilizers like urea. Carbon dioxide can be used in the preservation of food grains, fruits, etc. Again ஒரு do you know கொடுத்துருக்காங்க. Aerated water is nothing but carbon dioxide dissolved in water under pressure. This is also called soda water. The aerated water தான் நம்ம soda water அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆல்ரெடி நம்மலாம் பார்த்துருப்பீங்க, கடையிலலாம் போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்க. பார்த்திங்க அப்படின்னா அந்த கோலி குண்டு மாதிரி இருக்கும். அந்த கோலி குண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடா பாட்டிலில் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குண்டு ரிலீஸ் ஆகும்போது கேஸ் வந்து எவால்வேட் ஆகும். அதாவது அப்போ எவால்வேட் ஆகிற கேஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். Greenhouse effect and global warming. The solar radiation is absorbed by the surface of land and ozone. In turn, they release infrared radiation. சன்னிட்டிருந்து வர்ற லைட் ரேஸை சர்ஃபேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓசோன் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்படி அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஹீட்டையும் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸையும் ரிலீஸ் பண்ணும். இப்போது எர்த்தினுடைய அட்மாஸ்பியரில் நிறைய கேசியஸ் மாலிகுல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த கேசியஸ் மாலிகுல்ஸ் ஹீட் ஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அட்மாஸ்பியரில் எல்லா டைரக்ஷனுக்கும் சென்ட் பண்ணும். அதனால தான் எர்த்தினுடைய அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே ஒரே மீடியமாக இருக்கும். These gases maintain the temperature of Earth's surface. The gases which absorb these radiations are called greenhouse gases and this effect is called greenhouse effect. எந்தெந்த gases radiations-ஐ வந்து அப்சார்ப் பண்ணிக்குதோ அந்த கேஸ்க்கு தான் நம்ம greenhouse gases அப்படின்னு சொல்கிறோம். அந்த எஃபெக்ட்டுக்கு greenhouse effect அப்படின்னு நேம். The greenhouse gases are carbon dioxide, nitrous oxide, methane, chlorofluorocarbon, etc. The increase in the levels of these gases results in the gradual increase of temperature of the earth surface. இந்த கேஸஸினுடைய லெவல்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆகும்போது எர்த்தினுடைய சர்ஃபேஸில் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். This greenhouse effect is caused due to increase in the air pollutants and it results in the average increase of temperature of the atmosphere. இந்த க்ரீன்ஹவுஸ் எஃபெக்ட்னால் ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எர்த்தினுடைய சர்ஃபேஸில் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். எகெயின் க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்பாங்க, இல்லைன்னா 1 மார்க்கில் கேட்கலாம். க்ரீன்ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது 2 மார்க் கொஷின்ஸ். எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் இது 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் கேப் அண்டு கிளாசியர்ஸ். மெல்ட்டிங் அப்படின்னா உருகிறது. பனி மலைகள் மற்றும் பனிப்பாறைகள் வந்து மெல்ட் ஆகும். இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளட், சாயில் எரோசன் அண்டு அன்சீசனல் ரெயின்ஸ். ஃப்ளட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அடிக்கடி வெள்ளம் ஏற்படுறது. சாயில் எரோசன்னா மண் அரிப்பு. அதுக்கப்புறம் அன்சீசனல் ரெயின்ஸ், அதாவது பருவம் தவறி பெய்கின்ற மழை, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டியூ டு த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் அண்டு அதர் கீ ஸ்பைசஸ். கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னா பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோரல் ரீஃப்ஸ் மற்றும் முக்கிய உயிரினங்கள், அதாவது கீ ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா அழிஞ்சு போயிடும். ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வாட்டர் போன் அண்டு இன்செக்ட் போன் டிசீஸ், அதாவது வாட்டர்னாலேயும் இன்செக்ட் அதாவது பூச்சிகளினாலேயும் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா அதாவது குளோபல் வார்மிங் நம்ம பார்த்தோம். அந்த குளோபல் வார்மிங் வந்து எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன்,
ரெடியூசிங் இன் த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட் ஆர் ஃபாசில் ஃபியூயல்ஸ்? கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக குறைவாக யூஸ் பண்ணிக்கணும். ரெடியூசிங். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா தெரியும், காடுகளை அழிக்காமல் நாம் பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்டிங் த யூசஸ் ஆஃப் சிஎஃப்சி. சிஎஃப்சி அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். அதனுடைய யூசஸை வந்து நாம் குறைச்சிக்கணும். பிளான்டிங் மோர் ட்ரீஸ். அதிகமாக மரங்களை நாம் நடணும். ரெடியூசிங், ரீயூசிங் அண்டு ரீசைக்ளிங் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு யூஸிங் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரினியூவபிள் அண்டு நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ். நம்ம ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஆசிட் ரெயின். Purest form of water is rainwater. Already you know, important 1 mark. Again define acid rain, அதுவும் important 2 mark. acid rainல என்னென்ன substance வந்து present ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் important 1 mark. இப்போ how to occur acid rain. Oxides of sulfur and nitrogen present in rainwater to form acid rain. இப்போது ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் அண்டு நைட்ரஜன் இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வேஸ்ட் வாட்டர், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியேற்றப்படுகின்ற வேஸ்ட் வாட்டர்லேருந்தும், எரப்ஷன் ஆஃப் வல்கனோ அண்டு பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் இதிலேருந்து கிடைக்கிறதுலாம் தான் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் அண்டு நைட்ரஜன். இது வந்து ஏரில் மிங்கிள் ஆகிருக்கும். இது வந்து ரெயின் அக்கர் ஆகும்போது இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரும் நைட்ரஜனும் ரெயின் வாட்டரில் மிங்கிள் ஆகும். அப்படி மிங்கிள் ஆகி ஆசிட் ரெயினாக அக்கர் ஆகும். இந்த ஆசிட் ரெயினில் என்னென்ன ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபூரிக் ஆசிடும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். டூ யூ நோ acid rain has pH less than 5.6 whereas pH of pure rainwater is around 5.6 due to dissolution of atmospheric carbon dioxide in it. ஆசிட் ரெயினோட pH வேல்யூ 5.6க்கு பிலோவில் தான் இருக்கும். ஆனால் ரெயின் வாட்டருடைய pH வேல்யூ 5.6. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஏன் 5.6க்கு பிலோவில் ஆசிட் ரெயினோட pH வேல்யூ இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கும். அதனால தான் pH வேல்யூ லெஸ்ஸாக இருக்கும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின். Acid rain affects us in many ways. Some of them given below. It irritates eyes and skin of human beings. நம்மளுடைய ஐஸ்லேயும் ஸ்கின்னிலையும் படும்போது எரிச்சலை ஏற்படுத்தும். It inhibits germination and growth of seedlings. It changes the fertility of the soil, destroys plants and aquatic life. It causes corrosion of many buildings, bridges, etc. கொரஷன் அப்படின்னா அரிமானம், அதாவது அரிக்கிறது. பில்டிங்லேயும் பிரிட்ஜஸ்லேயும் ரெயின் வாட்டர் ஃபால் ஆகும்போது அரிமானத்தை ஏற்படுத்தும். ப்ரிவென்டிவ் மெசர்ஸ். ஆசிட் ரெயின் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை த ஃபாலோயிங் வேஸ். மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல் சச் அஸ் பெட்ரோல், டீசல், எக்ஸெட்ரா. யூசிங் சிஎன்ஜி. யூசிங் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். Expansion of CNG important 1 mark. Compressed natural gas. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த லெசனை 2 வீடியோவாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது ஃபஸ்ட் பார்ட் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி செகண்ட் பார்ட் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செகண்ட் பார்ட்டோட ஃபஸ்ட் பார்ட்டையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த லெசன் உங்களுக்கு கிளியராக புரியும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இன்டீரியரில் 1 மார்க் 2 மார்க் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். அதெல்லாம் கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. எகைன் இந்த லெசனினுடைய எண்டிங்கில், அதாவது பேஜ் நம்பர் 121ல் க்ளோசரி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்குது. இதை தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. இதை ரீட் பண்ணிங்கனாவே நிறைய 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். எகைன் பேஜ் நம்பர் 122ல் உங்களுக்கு புக் பேக் கொடுத்துருக்காங்க, அதாவது டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ். இதில் ஃபஸ்ட் ரோமன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், செகண்ட் ரோமன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இது அண்டு தேர்ட் ரோமன் மேட்ச். இந்த 3க்கும் ஆன்சர் புக்லேயே மார்க் பண்ணி கொடுத்துருவோம். 4th ரோமனும் 5th ரோமனும் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவோம். மிஸ்டேக் இல்லாமல் 1 மார்க் கொஸ்டின்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரோமன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் ஆக்சிஜன்? Option D, supports burning. Second one, aerated water contains dash. Option C, carbon dioxide. Third one,
Solvay process is a method to manufacture option D sodium carbonate. Fourth one, carbon dioxide with water changes option A blue litmus to red. Fifth one, which of the following is known as azote? Option B nitrogen. Again one time answer சொல்கிறேன், கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. First one option D, second one option C, third one option D, fourth one option A, fifth one option B. Second Roman fill in the blanks. ஸ்பெல்லிங் டிக்டேட் பண்ணுறேன், ஆன்சர் கரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டேஸ் இஸ் கால்ட் அஸ் வைட்டல் லைஃப். ஆன்சர் ஆக்சிஜன். OXYGEN ஆக்சிஜன். செகண்ட் ஒன், நைட்ரஜன் இஸ் டேஸ் than ஏர். ஆன்சர் லைட்டர். LIGHTER லைட்டர். தேர்ட் ஒன், டேஸ் இஸ் யூஸ்ட் as a fertilizer. Answer nitrogen. NITROGEN nitrogen. Fourth one, dry ice is used as a dash. Refrigerant. REFRIGERANT refrigerant. Fifth one, the process of conversion of iron into hydrated form of oxide is called dash. Rusting. RUSTING rusting. இந்த ஆன்சர் உங்களுக்கு ரஸ்டிங்கான டெஃபினேஷனும் கூட. இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அயன் இன்டு ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடு இஸ் கால்டு ரஸ்டிங். டிஃபைன் ரஸ்டிங் கேட்டால் இதை ரைட் பண்ணால் போதும். தேர்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரஜன். Answer fertilizer. Second one oxygen, respiration in living animals. Third one carbon dioxide, fire extinguisher. Fourth one dry ice, refrigerator. Dry ice refrigerator. Number டாப்ல இருந்து போட்டுக்கோங்க 2143. Fourth Roman and fifth Roman உங்களுக்கு PDF சென்ட் பண்ணிடுவோம். ஆன்சர் ப்ரீஃப்லி, ஆன்சர் இன் டீட்டெயில் தரவாக ரீட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 மார்க்கை எகெயின் மிஸ்டேக் இல்லாமல் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.